மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 7 - 9 முடியுள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக இயேசுவை நாம் எதற்காக தேடுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கம் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் என்று ஆரம்பிக்கிறது. எதற்காக ஏரோது குழம்ப வேண்டும்? ஏரோது குழம்பினான் என்ற வார்த்தை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவானும் எவ்வாறு எதற்காக தலை வெட்டப்பட்டு இறந்தார் என்ற பின்புலன்களை நாமும் அறிவோம். அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் ஏரோது. ஏரோதினுடைய மனசாட்சி அவர் செய்த பாவத்திற்காகவும் திருமுழுக்கு யோவானை கொன்றதற்காக தினமும் அவரை வாட்டுகிறது. திருமுழுக்கு யோவான் நல்லவர், நேர்மையானவர், இறைவாக்கினர் என்று தனக்கு தெரிந்திருந்த பொழுதிலும் சலோமிக்கு வாக்கு கொடுத்ததால் இவ்வாறு பாவம் செய்துவிட்டோமே என்று மனம் வருந்தியிருந்த காலத்தில் மற்றொருவரை பற்றி கேள்விப்படுகிறார். என்னான்னு, இப்படி ஒரு மனிதர் அனைவருக்கும் நல்லது செய்து வருகிறார், நோய்களை குணமாக்குகிறார், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று காதுபட கேட்பதால் ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொன்றுவிட்டேனே, ஆனால் இவர் யாரோ என்று ஏரோது தேடுகிறார். அன்பானவர்களே, ஏரோதனுடைய குழப்பம், யார் இந்த புதிய மனிதர், இவர் யாராக இருப்பாரோ என்ற கேள்விக்கும் தேடலுக்கும் அழைத்து செல்கிறது. இவர் யாரோ என்ற கேள்வி பல்வேறு இடங்களில் இயேசுவை பற்றி கேட்கப்பட்ட கேள்வியாகவே இருக்கிறது. உதாரணமாக லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் கால் ஊனமுற்ற மனிதரை இயேசு குணப்படுத்திய பொழுது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார் என்று கேட்கின்றார்கள். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே திருமுழுக்கு யோவான் தம் சீடர்களை அனுப்பி வரைவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ என்று கேட்டுவர் அனுப்புகிறார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 49வது வசனத்திலே இயேசுவின் பாதத்தை எண்ணெய் பூசி கூந்தலால் கழுவிய பெண்ணிற்கு இயேசு மன்னிப்பு கொடுத்த பொழுது பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று பந்தியில் இருந்தவர்கள் சொல்லி கேட்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 25வது வசனத்திலே இயேசு காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்ட பொழுது இவர் யாரோ என்று அனைத்தும் கீழ்ப்படுகின்றனவே என்று சீடர்கள் கேட்கிறார்கள். மேலுமாக லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரம் 2வது வசனத்திலே எந்த அதிகாரத்தில் இவற்றை செய்கிறீர், இவ்வதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் இயேசுவை கேள்வி கேட்கின்றார்கள். இவ்வாறாக பல்வேறு இடங்களில் இயேசு யார் என்ற கேள்வியானது முன்வைக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலும் ஏரோது இதே கேள்வியை கேட்கிறார். கேட்பதோடு நின்று விடாமல் அவரை காண வாய்ப்பு தேடுகிறார். ஏற்கனவே மனசாட்சியின் உறுத்தலில் உள்ள ஏரோது எதற்காக இயேசுவை தேட வேண்டும்? முதலில் யாரென்று பார்க்க வேண்டும் அவருக்கு. அடுத்து தான் செய்த தவறுக்கு, திருமுழுக்கு யோவானை கொன்றதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும். ஆக மொத்தத்தில் இயேசுவை தேடுகிறான், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக. அன்பானவர்களே, நமது தேடல் எதற்காக இருக்கிறது? இயேசுவை நமது வாழ்வில் எதற்காக, எத்தகைய காரணங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசு என்பவர் நமக்கு யாராக இருக்கிறார்? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவரை நினைத்து பார்க்கிறோமா? நேரம் கிடைத்தால் எதற்காக அவரை தேடுகிறோம்? எத்தனை முறை ஒரு நாளில் அவரை நினைத்து பார்க்கிறோம் என்று ஒரு தாளில் எழுதி பார்ப்போமே. நமது மனசாட்சி ஒன்றுதான் நமது பேச்சை கேட்காத ஒரு நண்பன் என்றும் சொல்லலாம், அதே வேளையில் எதிரி என்றும் சொல்லலாம். நமது மனசாட்சியின் வழியில் நாம் சென்று நாம் செய்ய வேண்டிய பிராயச்சித்தங்கள் யாவை? மேலும் அன்பானவர்களே, குறுநில மன்னன் ஏரோது என்று குறிப்பிடப்படுவதன் நோக்கம் இயேசுவும் அரசன்தான், ஆனால் அவரது அரசாட்சி வேறுபட்டது என்றும் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அந்த வானுலக அரசுக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்று உங்களது மனசாட்சியிடம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதோடு கூட பிராயச்சித்தம் தேடும் வகையில் முதலில் நல்ல பாவ சங்கீதனம் செய்து இறை அருளை தக்க வைத்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இதுவே நமக்கு இயேசு யார் என்று கற்றுக் கொடுக்கும் பாடம். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை எதற்காக, எந்த காரணத்திற்காக, எத்தகைய நோக்கத்திற்காக நாம் தேடுகிறோம், எத்தனை முறை தேடுகிறோம் என்று சிந்தித்து பார்த்தவர்களாக
இறையருளை நாடுவோம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். உண்மையான உறவுகள் உதயமாகிடவே உன்னத தேவனின் உறைவிடம் வருவோம். பணிவிடை பெற அல்ல பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம். உண்மையான உறவுகள் உதயமாகிடவே உன்னத தேவனின் உறைவிடம் வருவோம். பணிவிடை பெற அல்ல பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம். அவரே நம் குயவர், நாமோ மண் கலயம். அவரே நம் குயவர், நாமோ மண் கலயம். அவரது கரங்களால் வனைந்திடும் மனிதராய் இணைந்திட மகிழ்ந்திட ஒன்றாய் கூடி வருவோம். இறைவனின் அகில சாட்சியாவோ ஒன்றாய் கூடி வருவோம்.